ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதே. ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இயேசு நாயின் என்ற ஊருக்கு போகும்போது அங்கே சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர் நாயினுன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேக திரளான ஜனங்களும் அவர் கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்து வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். பாருங்களேன், இங்க இயேசு அந்த நாயின் ஊருக்கு போகும்போது வரையில் எதிராக ஒரு காரியத்தை பார்க்கிறார். அங்கே மரித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வராங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, தெய்வப்படியில் அந்த தாய் இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த தாயும் ஒரு விதவை தாய். அந்த விதவைக்க தாய்க்கு இருந்த ஒரே மகன் இப்போ அது மரித்து போகிறான். இருந்த ஒரு நம்பிக்கையும் போய்விட்டது. இங்கே வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவளோ கைம்பெண்ணாக இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்களாம். ஒருவேளை யோசித்து பாருங்க, அந்த ஊர் மக்களே வந்திருப்பாங்க. ஐயோ, இருந்த ஒரு நம்பிக்கை அந்த வாலிப தம்பி தான். இப்போ அவனே செத்து போன, அவன் புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அவன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களாக பரிதாபப்பட்டு வராங்க. தேவப்பிள்ளையில அவளை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, அழாதே. ஹல்லேலூயா. அழாதே என்று சொல்லி மாத்திரம் நிறுத்தி விடவில்லை. தேவப்பிள்ளையில நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். யார் அழுகிறத பார்த்து, யார் வேதனைப்படுகிறத பார்த்து, யார் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து ஆண்டவரை சும்மா இருக்க முடியாது. அந்த விதவை தாய் அழுததை பார்த்து அழாதே என்று சொல்லி கிட்ட வர சொல்லி அந்த பாடையை தொடுகிறார். அங்கே சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 15வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினா தேவப்பிள்ளையில அவனை தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தாரா. நீங்கள் என்ன காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? என்ன காரியத்துக்காக கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி நான் சொல்கிறேன், தெய்வ மனுஷனா தேவப்பிள்ளையில அந்த காரியத்தை, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தை நீ அழுது கொண்டிருக்கிறீங்க, அந்த ஸ்திரீயை பார்த்து அழாதே என்று சொன்ன கர்த்தர் இந்த காலவழியில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அழாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. எந்த காரியம் செத்து போனது போல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் சாவுக்கு எதான சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கண்களை மூடி நான் உச்சரிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அழாதே என்று சொல்லி ஆண்டவரே, மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பின கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை தொடைங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். அந்த மகனை அந்த தாயினிடத்தில் ஒப்புவித்து 2 வேதத்தில் வாசிக்கிறோமே, இவர்களுக்கும் ஒப்புவிக்கப்பட வேண்டிய காரியங்களை ஒப்புவிங்க ஆண்டவரே. இவள் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு போடுகிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துகளும் பொறுப்படுத்திக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அழாதீங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். God bless you.